வித்தின்ஷா பார்க்கு தெரியுதான்னு தெரியல. இது ஆஃப் ஆயிடுச்சானு தெரியும். இந்த கேமராலையும் சார்ஜ் இல்லை. சூனியம் வைக்கிறதுன்றது ரோட்ல ஏதோ பயமா இருக்கு. செத்துட்டேன். ஹைவேஸ்ல கொண்டு வந்து புட்டுச்சு தெரியல. பதினோரு நிமிஷம் இன்னும் இங்கே இருந்து. ஐயோ இது பின்னாடி சொருங்கினதுல ஹெல்மெட்டை தட்டுது முன்னாடி. பார்க்குறவங்களாம் சிரிக்க போகிறானுங்க. மழை நல்லா பெய்யுது. இவங்கெல்லாம் எல்லா டைம்லேயும் ரன்னிங் வர்றாங்க. இப்போ முதல்ல டைம் என்ன தெரியுமா உங்களுக்கு? 3 மணி, மதியம் 3 மணி. இப்போ வந்து இவங்க எங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க? இப்போ இங்கே இருக்கிற வெதர் பார்த்தீங்களா? நம்ம ஊரில் மதியத்துலலாம் என்ன வெயில் தான். குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போக போட்டிருக்கேன். சைக்கிளா எதுவும் பண்ண முடியாது. ஐயோ நான் தப்பான ரூட்டில் வந்துட்டேன். அதனால் திருப்ப வேண்டியதுதான். திருப்பு ஊந்துறாதுரா. ஐயோ தண்ணிக்குள்ள ஊதுற போற. தட்டுமா மேலே ஓடி போகிறேன். நம்ம கூட யாராவது இது மாதிரி ஓடி வந்தால் நல்லாயிருக்கும். ஐ மீன் தப்பான சொல்ல நான் வந்து ஃபிட்னஸ் வந்து கொஞ்சம் சோம்பேறி. இந்த ஒரு நாள் கூத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் வந்து எங்கேயும் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த குட்டியை வீடியோ எடுக்கிறாங்க. அதனால தான் இந்த ஒரு நாள் கூத்தாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபிட்னஸ் கூட செஞ்சு பண்ணி யாராவது ஒருத்தர் நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் ரெகுலராக பண்ணலாம். நான் திரும்பவும் கரெக்டாக போகிறேன்னா இல்லையான்னு தெரியலையே. பின்னாடி இருக்கிறது இறங்கிச்சு. இதுன்னா இன்னும் 10 நிமிஷம் காட்டுது. எவ்வளோ நிமிஷம் ஓட்டி வந்தோம், குறையவே இல்லையே. இந்த மாதிரிலாம் நம்ம ரிட்டர்ன் போகும்போது தனியாலாம் அந்த மாதிரி போக முடியாதே. நைட் அதுவும் இந்த ரோட்டில் ஆனப்பலான பசங்க இருப்பானுங்க. ஸ்ட்ராவால் போட்டிருக்கோம், அதில் அப்புறமா பார்க்கலாம். அப்பா 10 நிமிஷம் 8 நிமிஷமாக மாதிரி இருக்கு. இங்கே போய் மேலே ஏற வேண்டியது காட்டுது. மேலே ஏற போகிறோமே. வாவ், ஐயோ இதில் ஏறி இருக்கலாமோ? இதில் தான் ஏறி இருக்கணுமோ? இதில் இல்லை, அதில் காட்டுது. ஏறி இருக்கணும்டா மேலே இங்கேயே. ஐயோ திரும்ப ரூட்டை மிஸ் பண்ணிட்டேன். வந்துட்டோம், நம்ம மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இன்னொரு 7 நிமிஷம் காட்டுது. மழை வேறு நல்லா பெய்யுது. இன்னொரு 7 நிமிஷம்தான். பட் ஆனால் இங்கேருந்து எனக்கு தெரியும் ரூட். நான் இங்கே வந்திருக்கேன், அதனால் ஒரே ரூட்டு தான். அட்லீஸ்ட் ஃபோன் எடுக்க வேண்டாம் வெளியே. இதில் சார்ஜ் போயிடுச்சு. இந்த சென்ஸ் தனியாக எடுத்தால் 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்க மாட்டேங்குது. சேர்த்து போட்டால் ரொம்ப நேரம் நிற்குது. வாங்க போவோம் மழையிலேயே. அங்கே தெரியுது பாருங்க தூரத்தில், அதுதான் உங்கள் வீடு. இங்கே தான் நாங்கள் முதல்ல வந்தோம். முதல்ல நான் இறங்கினது இங்கே தான்.
காரில் வந்து அதாவது ஏர்போர்ட்லேருந்து காரில் வந்து இறங்கினது இடம். வாங்க சைக்கிள் எடுத்துகிட்டு எப்படி ஃப்ரண்ட்டில் போகணுமா பின்னாடி போகணுமா தெரியலையே. சரி வாங்க போவோம். ஐயோ பின்னாடி வேற ஒரு டர்பிஷயர் ரோடு. வந்துட்டாங்க. வெற்றி வெற்றி வெற்றி. சைக்கிள் எங்கடா விட்டுருது? பின்னாடி விடும் அந்த பக்கமா. இந்த அதை எடுத்துட்டு போடாத பக்கம். ஐயோ ரூட்டு தெரியாம சுத்திட்டேன். இது எப்பயோ வாங்கிட்டேன்டா. 30 பவுண்டா? ஏன் கத்துற? சந்து மாமா வந்துட்டாங்க. ஹாய் ஹாய் சந்து மாமா போ. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. மை காட், கடைசியா சேர்ந்துட்டோம். இங்க பாருங்க, ரஹ்மான் வந்துட்டாங்க. இங்க பயங்கர அட்டகாசம். இவங்க எல்லாரும் ரொம்ப நாளாக வந்து இங்கே வரணும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பயங்கர டைம் டேபிள் வச்சு தான் இங்கே வரணும்னு சொல்லியிருக்காங்க. எனிவேஸ், இட் வாஸ் ஹெல் ஆஃப் ரைட். ஒரு நாள் கூத்த இங்கே முடிச்சுப்போம். தெரியல நைட் எப்படி வீட்டுக்கு போகிறேன்னு. பட் அப்படி போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? வாங்க பார்ப்போம். A few hours later. இன்னும் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கா? இதெல்லாம் வேண்டாம். ஆக்சுவலி செம்ம ஃபன்னாக இருக்க போது. இப்போ ரிட்டர்ன் போகும்போது தான் இதுலேயுமே சார்ஜ் இல்லை. அதாவது என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, லேப்டாப்பில் வழி தெரியாது. இந்த கேமராலேயும் சார்ஜ் இல்லை. அதனால் ரிட்டர்னில் எதுவும் படம் பிடிக்க போகிறது கிடையாது. ஸோ வீட்டுக்கு போயிட்டேன்னா அங்கே போய்ட்டு மெசேஜ் வீடியோ போடுறேன். பாலடைஞ்ச பேட்டரியில் பாலடைஞ்ச ரோட்டில் ஏதோ பயமாக இருக்கு. பேய் உங்க கால வந்து கெஞ்சி கேக்குறியா? நீங்க என்ன கொண்டு காப்பாத்தாட விட்டுருக்கியா? ஐயா 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 ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு இந்த பக்கம் வர்றதுக்கு. பெரிய ரிஸ்க் எடுத்துட்டேன். பின்னாடி ஏதோ சைக்கிள் வருதா என்னன்னு வருதுன்னு தெரியல. லைட்டு வருது, பயமாக இருக்குது எனக்கு. ஐயோ, ஹைவேஸில் கொண்டு வந்து விட்டுருச்சு என்ன. ஐயோ, இங்கேருந்து எப்படி போவேனே தெரில. நல்ல வேலை பின்னாடி வந்தவர் வந்து ஒரு டெலிவரி, சைக்கிள் டெலிவரி. பாவம் அவர் ஃபுட்டு டெலிவரி சைக்கிளில் வரவர். வா 36 நிமிஷம் காட்டுது ஃபோன். அது வரைக்கும் தாங்காது. இந்த ரோடு எப்படின்னு தெரியாது. ஐயோ பயமாக இருக்கு எனக்கு. ஒரு பக்கம் சூத்து வலிக்குது, அழுக உண்மையிலே அழுக வருது. வாங்க போவோம், பார்க்கலாம். நம்ம ஆஃபீஸாண்ட வந்துட்டோம். ஃபோன் நல்ல வேலை இது வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் ஆகலை. 1%லேயே வந்துட்டேன். 2 நிமிஷத்தில் போயிடுவேன். முடியல என்னால, செத்துட்டேன். ஒரு நாள் கூத்து, ஒரே நாளே போயிருப்பேன். சரி பாய். வந்துட்டேன். ஐயோ முடிஞ்சிச்சு, என் சோழியும் முடிஞ்சிச்சு. என்னால் முடியல. ஃபோனும் ஆஃப் ஆகிடுச்சு, இதுவுமே ஆஃபில் தான் இருந்தது இவ்வளோ நேரம். இதுதான் வந்து சொந்த இல்லை சூனியம் வைக்கிறதுன்றது. பேச்சாடா பேசுன. சைக்கிளில் ஸ்பீடாக போக முடியல. இந்த சைக்கிளில் வந்து ஒரு அளவுக்கு தான் ஸ்பீடு. பெடல் வேறு வலிக்கி விடுது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஒரே ரோடு ஹைவேஸ் அந்த இதில் ஏறணுனால ஒரே ரோடு. வாயில் ஒரு பக்கம் புகை போகுது. முடியல.
பயந்துட்டேன், வழி தெரியாமல் மாட்டினானா செத்து இருந்திருப்பேன். இதுலேயே நிறைய இடத்துல வந்து பொதுருக்குள்ளெல்லாம் வந்து பையன் பொண்ணு வருவாங்க. இங்கே 2 பசங்க வராங்க, 2 பொண்ணுங்க வராங்க. எவன் கையில் பிஸ்டல் இருக்குது, எவன் கையில் கன் இருக்குன்னு ஒன்றுமே தெரியல. பயம் அள்ளு கிளம்பிச்சு. அதாவது கொலை நடங்கிற பயம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் அதை வந்து விட்னஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வடிவேல் படுக்கிற மாதிரி தான் படுக்கணும். போயிட்டு போயிடுச்சு, ஷூ போயிடுச்சு. அம்மா எனிவேஸ் கைஸ், ஐயோ ஒரு நாள் கூத்து பெரிய கூத்தாயிடுச்சு. நாளைக்கு நான் வந்து தமிழக்கா மாதிரி தான் நடந்து வரணும். இந்த மாதிரி இந்த குட்டி சீட்டில் சைக்கிளிங் ஷார்ட்ஸ் கஷ்டங்க. உசுரை பிடிச்சி வந்தேன். மேலே வரும்போது ரொம்ப பயந்துட்டேன். ஒரு திகில் படம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பயப்பட மாட்டேன். லைஃப்பில் பயங்கரமாக பயந்துட்டேன். உண்மையிலே குழந்தை நடுங்கிச்சு எனக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எனிவேஸ் பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இது ஸ்பீடாக போக மாட்டேங்குது சைக்கிள். உண்மையிலே ஃபஸ்ட் திங் எனக்கு இந்த கீர் மாற்றவே தெரியாது. எப்பவுமே செகண்ட்லி கீர் மாற்றினாலும் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரில எனக்கு. 18 கீர் நினைக்கிறேன், தெரியல என்ன ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஊர்லேயே வந்து இந்த நார்மல் 5000 ரூபா சைக்கிள்லேயே கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் மேலே ஓட்டிட்டு பண்ணாங்க. அதுவே இந்த கீர் சைக்கிள் 3rd ஹேண்டுக்கு 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன். பெரிய அந்த ரோடி பைக்கு. அந்த ரோடியே வந்து மிஞ்சி போனால் ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஓட்டிருக்கேன். ரெகுலராக 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வந்து அந்த நார்மல் சைக்கிள், நம்ம சாதாரண சைக்கிளில் ஓட்டியிருப்பேன். நான் இந்த ரோடி வாங்கினதுக்கப்புறம் ஓட்ட முடியல. ஓட்டினாலும் ஒரு கீரை செட் ஆகிடுச்சுன்னா அந்த கீர்லேயே ஃபுல்லாக ஓட்டிடுவேன். மேலே இல்லை கீழே வர வரைக்கும் 100 கிலோமீட்டர்ஸ்லாம் ஓட்டியிருக்கேன். அது அப்படி தான் ஓட்டியிருக்கேன். எனிவேஸ் இது ஒரு நல்ல சைனிங் ஆஃப்ங்க. இதுக்கு அடுத்தது ஒரு நாள் கூத்து பல நாளுக்கு அப்புறம் தான் வருன்றது தோணுது. கவலைக்க மாதிரி காலை தூக்கி வச்சு படுத்துட்ருக்கேன். அதை இப்போ காட்ட முடியாது. அதனால் கிளம்புவோமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். கிளம்புறேங்க. நல்லாயிருக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கும். பாய். சைக்கிளும் அதே மாதிரி தான் படுத்துட்டு இருக்கேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான்.